தளிர் இதழின் 5வது ஆண்டு நிறைவு விழா குழுவின் தலைவர் அம்மா நகைமாட உரிமையாளர் திரு கிருஷ்ணகோபால் அண்ணன் அவர்களே, தளிர் இதழின் பிரதம ஆசிரியர் திரு சிவமோகன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஒரு ஊடகத்தின் நிகழ்வை சிறப்பிப்பதற்காக ஊடக நண்பர்கள் பலர் வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், இன்றைய நிகழ்விலே கலை நிகழ்வுகளை வழங்கிய கலைஞர்கள், அதை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக இந்த தளிர் இதழின் விளம்பரதாரர்களாக விளம்பரங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கனடிய தமிழர் தேசிய அவையின் சார்பில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான உறவுகளே, இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே 36 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். 36 ஆண்டுகளிலே இங்கு பல இதழ்கள், பல நூல்கள், பல பத்திரிகைகள் வெளிவந்து இருக்கின்றது. அத்தனை பத்திரிகைகள், அத்தனை நூல்களையும் வாசிப்பதை வழக்கமாக கொண்டவர். ஆனால் இந்த தளிர் இதழ் என்பது தமிழக இதழுக்கு ஒப்பான ஒரு இதழ் என்று சொன்னால் அது தளிர் இதழாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அதனுடைய தரம், அதனுடைய பக்கங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இதழுக்குரிய அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. தளிர் இதழினுடைய பல நிகழ்வுகளிலே நான் கலந்திருக்கின்றேன். அந்த இதழின் முகப்புத்தகத்திலே கவர்ச்சியாக போட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த காலத்திலும் தென்னிந்திய கவர்ச்சி நடிகைகளை போட்டதல்ல. இங்கு கனடாவில் இருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்கள் இளம் சிறுவர்கள், சிறுமிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற முகமாகத்தான் அந்த முகப்பாட்டையிலே அவர்களை போடுவார்கள். அது பாராட்டுக்குரிய விடயம். இந்தபடியான விடயங்களை இங்கு இருக்கின்ற ஊடகங்கள் அதை நகர்த்த வேண்டும். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் அவர்கள் திருக்குறளை எப்பொழுதும் அவர்கள் போட்டு வருவார்கள். எல்லோரும் கூடுவார்கள், ஈரடி செய்யுளுக்குள் 1000 கவிதைகளை விசிறிவிட்டு சென்றவன் வள்ளுவன், உலக பொதுமுறை தந்தவன் வள்ளுவன். ஒரு வாழ்வியலிலே, வாழ்க்கையிலே எப்படி மனிதன் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்த தமிழ் தாத்தா எங்களுடைய வள்ளுவன். அந்த வள்ளுவனுடைய 5 குறள்களை அங்கே போட்டு அந்த 5 குறள்களுக்கான விளக்கங்கள், அது மாத்திரமன்றி அதற்கான ஆங்கில விளக்கம். இங்கே கனடாவிலே பல சிறுமிகள் ஆங்கில வழியிலே கல்வி கற்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு புரியும்படியாக ஆங்கிலத்தை போட்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ன பொறுத்தளவில் தளிர் அவர்களுடைய நேர்களும் தளிரிலே கலந்து கொள்ளுகின்ற சிறுவர்களும் அழகாக தமிழ் பேசக்கூடியவர்கள், அழகான தமிழிலே அவர்களுக்கு வாசிக்கக்கூடிய திறமைகள் இருக்கிறது. ஒரு இதழ் அவர்களுடைய சிறுவர்களை ஊக்குவிக்கின்ற முகமாக ஒரு தமிழ் சார்ந்த எடுத்துக்காட்டான பல விடயங்களை கூட நண்பர் சிவமோகன் அவர்கள் நடாத்தி வருகின்றார். அது மாத்திரமன்றி புறநானூரை அவர்கள் இதிலே போட்டிருக்கிறார்கள். புறநானூறும் திருக்குறளையும் ஒப்பிட்டு போட்டிருக்கின்றார்கள். புறநானூரை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் தமிழனுடைய வீர வரலாறு என்பதை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் என்றால் புறநானூற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் தமிழனுடைய வீர வரலாறு அங்கே பொதிந்திருக்கிறது. ஆனால் தமிழனுடைய புறநானூற்று வீரத்தை எங்கள் கண்முன்னாலே காட்டியது என்றால் எங்கள் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தான். நீங்கள் புறநானூற்று வீரத்தை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராண்டக சோழன், பரராஜ சோழன், எல்லாளன், சங்கிலியன் என்று எத்தனையோ வீரம் மறவர்களுடைய கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆனால் புறநானூற்று வீரத்தை எங்கள் கண் முன்னால் தமிழீழத்திலே நடாத்தி காட்டிய ஒரு ஒப்பற்ற தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். இந்த நூற்றாண்டிலே ஒரு மிகச்சிறந்த தலைவன். ஒரு விடுதலை வரலாறு எப்படி உதயமாக வேண்டும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர், வாழுகின்றவர், வாழுவார் என்பதை கூறிக்கொண்டு அடுத்து இங்கே கணனிகள் சார்ந்த உலகம் மற்ற அது இந்த நூலை இதழை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
மற்றைய ஊடகம் சார்ந்தவர்கள் நடத்துகின்ற நிகழ்வை கூட இங்கே போட்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு பெரிய மனது இருக்க வேண்டும். சமீபத்திலே நண்பர் கணபதி ரவீந்திரன் அவர்களுடைய நாடக பெருவிழா இடம்பெற்றது. மண்டபம் நிறைந்த மக்கள் மத்தியிலே. அவர் ஒரு பல்கலைக்கலைஞர், ஒரு ஊடகவியலாளர். அந்த ஊடகவியலாளருடைய அந்த நிகழ்வை ஒரு பக்கத்திலே நிறைத்திருக்கிறார் என்றால், இப்படித்தான் ஊடகங்கள் புலம்பெயர் தேசத்திலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக நண்பர் சிவமோகன் அவர்கள் செயல்படுகின்றார் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மற்றும் இந்த இதழை பற்றி ஒரு வரியில் கூற வேண்டும் என்றால், இங்கிருக்கின்ற இதழ்கள், இங்கிருக்கின்ற பத்திரிகைகள், இங்கிருக்கின்ற இணையதளங்கள், குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் விளம்பரங்களுக்கு மத்தியில் நீங்கள் செய்தியை தேட வேண்டியிருக்கும். ஆனால் தளிர் இதழ் என்பது செய்திகளுக்கு மத்தியில் விளம்பரங்கள் இருக்கிறது. அதுதான் அதனுடைய சிறப்பு. விளம்பரங்கள் என்பது தேவை நிச்சயம், ஆனால் விளம்பரமே ஒரு ஊடகமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று சற்று முன்பாக ஒரு நடனம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. தேசக்காற்றே தேசக்காற்றே தேகம் தழுவம்மா என்ற அந்த நடனம். அந்த நடனத்தை அற்புதமாக அந்த குழந்தைகள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியருடைய பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. அந்த ஆசிரியருக்கும் பாராட்டி, இப்படியான நிகழ்வுகளிலே எங்கள் ஈழத்தின் வலிகளும் வேதனைகளையும் உள்வாங்குகின்ற நிகழ்வுகளை நடாத்துவது என்பதுதான் தற்காலத்துக்கு அது சிறந்ததாக இருக்கும். அப்படியான நிகழ்வுகள் தான் இப்படியான ஊடகங்கள் நடாத்துகின்ற நிகழ்வுகளிலே பதியப்பட வேண்டும். ஆகவே அந்த நடனத்தை வழங்கிய ஆசிரியருக்கும் குழந்தைகளுக்கும் அதற்கு அனுமதி தந்த சிவமோகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து, இன்றைய ஊடகங்கள் புலம்பெயர் தேசத்திலே எப்படி செயற்பட வேண்டும் என்கின்ற வகையிலே சிவமோகன் அவர்கள் எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார். இந்த ஊடகங்களுடைய வலிமையும் இந்த ஊடகங்களுடைய வீச்சும் மிக பெரியது. 1305ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்திலே ஒரு மாபெரும் விடுதலை வீரன் இருந்தான், வில்லியம் வேல்ஸ் என்கின்ற விடுதலை வீரன். மிகச்சிறந்த விடுதலை வீரன். மிகப்பெரிய போராட்டங்களை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நடத்தி இருந்தான், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. வில்லியம் வேல்ஸை 1305ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஆங்கிலேயர்கள் கைது செய்கின்றார்கள். கைது செய்துவிட்டு உடனடியாக தற்காலிக நீதிமன்றத்திலே வில்லியம் வேல்ஸ் நிறுத்தப்படுகின்றார். நிறுத்தப்பட்டு விட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? நீ ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தேச துரோகம் புரிந்திருக்கிறாய் என்று கூறுகின்றார்கள். உடனடியாக வில்லியம் வேல்ஸ் சிரித்தவாறு கூறினான், நான் உங்களுடைய நாட்டினுடைய பிரஜை அல்ல, என் மேல் நீங்கள் தேச துரோக குற்றச்சாட்டு நீங்கள் கூற முடியாது என்று கூறியிருந்தான். ஆனால் ஆங்கிலேயம் என்று கூறுகின்றோமே, உலகம் வெட்கி தலைகுனு என்ற அளவுக்கு மிகப்பெரிய தண்டனையை வழங்கி இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். என்ன தெரியுமா? வில்லியம் வேல்ஸுக்கு சாகாமல் தூக்கு, உயிரோடு 4 துண்டுகளாக வெட்டல், எப்படி மற்றும் எரித்தல் போன்ற அந்த கொடும் செயலை அவர்களுக்கு அளித்திருந்தார்கள். அந்த வில்லியம் வேல்ஸுக்குடைய தீர்ப்பு வழங்கியவுடன் உடனடியாக வில்லியம் வேல்ஸை காவலர்கள் நிர்வாணமாக இழுத்துச் சென்றார்கள். இழுத்துச் சென்று அவனை தூக்கிலே இடுகின்றார்கள். அரைகுறையாக அவனுடைய உயிர் தத்தளிக்கின்ற பொழுது அவனை இறக்குகின்றார்கள். இறக்கிவிட்டு வயிறை கிழித்து குடலை வெட்டி எறிந்துவிட்டு அதை தீயிலே சுடுகின்றார்கள். அரைகுறை உயிராக இருக்கின்ற வில்லியம் வேல்ஸ் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கழுத்து வெட்டப்படுகிறது. உடல்கள் 4 துண்டுகளாக்கப்படுகிறது. அந்த கழுத்தை தாரிலே முக்கி எடுக்கின்றார்கள். 4 மாகாணத்திலே அந்த வில்லியம் வேல்ஸை 1305ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஆங்கிலேயர்கள் 4 மாகாணத்திலே விட்டு, தேச துரோகத்துக்கு எதிராக செயற்பட்டால் உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று உலகம் வெட்கி தலைகுனிகின்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார்கள். அந்த 1305ஆம் ஆண்டு செய்தி இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஊடகங்கள் ஆற்றிய பணி, ஆக்கபூர்வமாக ஊடகங்கள் ஆற்றிய பணியின் காரணமாகத்தான் என்னை போன்றவர்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
அன்று 1305 நடந்தது. இன்று ஈழத்திலே அதைவிட கொடுமையான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். குண்டடிபட்டு விழுந்த தாயின் மார்பில் வடிந்த குருதியை பால் என குடித்த குழந்தை அடுத்த குண்டில் அடிபட்டு இறந்து போனது ஈழத்தாயின் கடைசி குழந்தை. இதுதான் ஈழ மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியான செயற்பாடுகளை இங்கிருக்கின்ற ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு இன அழிப்புகளையும் உங்கள் தேடல்களின் மூலம் தனியே இசைப்பிரியா மற்றும் லெப்டினன்ட் கர்னல் போன்றவர்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் ஏற்பட்ட இன அழிப்புகளை இங்கிருக்கின்ற ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படியான பணிகளை இங்கிருக்கின்ற ஊடகங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மாத்திரமன்றி இன்று 2009 கடந்து 10 ஆண்டுகளை கடந்து விட்டோம். புலம்பெயர் தேசத்திலே மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்து கொண்டிருப்பது தமிழர்களால் பொதுமக்களால் இங்கே வாங்கப்பட்ட சொத்துக்கள் எங்கே என்கின்ற கேள்வி பலரிடம் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான விடைகளை கூட இங்கிருக்கின்ற ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். உதாரணமாக இங்கிருக்கின்ற டிவிஐ CMR போன்ற ஊடகங்களை இங்கிருக்கின்ற ஊடகங்கள் மக்கள் முன்னால் வெளிக்கொண்டு வர வேண்டும். சுரவி என்கின்ற பல்பொருள் அங்காடி மக்களால் வேண்டப்பட்டது, அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமன்றல்ல, கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமான வீடு விற்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கணக்கை மக்கள் மன்றத்திலே வெளிக்கொண்டு வர வேண்டும். இவை மாத்திரமன்று அல்ல, கீழன் பிஞ்சிலே இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி கட்டிடம் 6 மாதத்துக்கு முன்பாக விற்கப்பட்டு 7 மலசுலபுடன் கட்டி கணக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளும் வெளிக்கொண்டு வேண்டும். இவை மட்டுமா, பொசண்டினாவிலே இருக்கின்ற தடை செய்யப்பட்ட அன்று உலகத் தமிழர்களுடைய கட்டிடம் 9 மில்லியனுக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. தலைவர் வந்தால் கணக்கு காட்டுவோம் என்கின்றீர்களே, தலைவர் நீங்கள் அங்கிருக்கின்ற கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் தலைவர் வந்தால் உங்களை பாராட்டுவார். நீங்கள் இதை சுருட்டுவதற்காக உங்களுக்கு நீங்களே போடப்பட்டிருக்கின்ற ஒரு மாயை. அதன் காரணமாக கூறுகின்றேன், தமிழர்களால் உருவாக்கப்பட்டு 2006 முன்பாக வேண்டப்பட்ட அத்தனை சொத்துக்களும் இங்கிருக்கின்ற ஊடகங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இங்கிருக்கின்ற ஊடகங்கள் நேர்மையாக செயல்படுபவையாக இருந்தால் மக்களால் வேண்டப்பட்ட சொத்துக்கள் மக்களிடமே செல்ல வேண்டும். அதுக்கு வெளிப்படையான உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். ஆகவே ஊடகங்கள், ஊடக தர்மம் என்றால் அதுதான் ஊடக தர்மம். ஆகவே விளம்பரங்களை போடுவதோ கட் அண்ட் பேஸ்ட் மூலம் செய்திகளை போடுவதெல்லாம் ஊடகங்களுடைய வேலை. சமூகத்தின் மாற்றங்களை உருவாக்குவதும் ஊடகங்களின் வேலை என்று கூறிக்கொண்டு, அன்பான உறவுகளே, இந்த செய்தியை ஏன் நான் இதில் கூறினேன் என்றால், ஊடகங்கள் ஆற்ற வேண்டிய பணி இதுதான். பொதுமக்கள் ஊடகங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மாத்திரமன்றி ஊடகங்கள் எம் இனத்துக்கு ஏற்பட்ட இன அழிப்பை பொது வழியிலே பொது தளத்திலே பேசுபொருளாக்குங்கள். எந்த ஒரு விடயம் பொது வழியிலே பொது தளத்திலே பேசுபொருளாக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த விடயம் மிகப்பெரிய வீச்சாக இருக்கும். ஆகவே அன்பான உறவுகளே, ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பாரிய பணி இருக்கிறது. ஒரு விடயம், ஒரு இன விடுதலை சார்ந்த விடயத்திலே நடுநிலைமை என்பது ஸ்ரீலங்கா அரசுக்கு துணை போவதற்கு ஒப்பானது. விடுதலை வேண்டுமா வேண்டாமா, ரெண்டுல ஒன்றுதான். ஒன்றில் வேணும் வேண்டாம், வந்தாலும் சரி வராட்டியும் சரி என்றால் அது நடுநிலைமை அல்ல. ஊடகங்களுடைய பணி நடுநிலைமை அது அல்ல. ஒரு இன விடுதலை சார்ந்ததிலே நடுநிலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. விடுதலை வேண்டும் அல்லது வேண்டாம். ஆகவே ஊடகங்கள் நேர்மையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தளிர் போன்ற ஊடகங்களுக்கு இந்த இடத்திலே நான் வைக்கின்ற வேண்டுகோளாக, நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிகள் மூலம் எங்கள் இனத்துக்கான முடிவும் விடுதலையும் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுங்கள். அப்படி முன்னெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு உறுதுணையாக கனடிய தமிழர் தேசியவை இருக்கும் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றோம். கனடிய தமிழர் தேசியவையினுடைய எந்த ஒரு செயற்பாட்டுக்களையும்
யாரும் எங்கும் வந்து நீங்கள் எங்கள் அலுவலகத்திலே பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரத்திலையும் அதை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களுக்கான அரசியலைத்தான் நாங்கள் மேற்கொள்வோமே தவிர எங்களுக்கான அரசியலை மக்களிடம் திணிக்க மாட்டோம். மக்களுடைய விருப்புகள் எங்களுடைய அரசியலாக இருக்கும் என்று கூறி புறநானூறு கண்ட வீரத்தமிழனை எந்தளவன் கண்டேன். புலம்பெயர் தமிழனே, இனியும் புரணி வேண்டாம், ஒன்றுபடு, தமிழனாக ஒன்றுபடு, புரணி பேசுவதை புறந்தள்ளிவிடு, கருத்து வேற்றுமைகளை கலைந்துவிடு, கொள்கை கோட்பாட்டுக்குள் இணங்கிவிடு. தமிழீழம் எங்கள் கொள்கை, தமிழீழம் எங்கள் கோட்பாடு, தமிழீழம் எங்கள் உயிர். அந்த உயிரிலும் மேலானது தேசிய தலைமை. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி. விழிமூடி இங்கு துயில்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிலும் உறுதி. இழிவாக வாழும் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் உறுதி. தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகன். நன்றி, வணக்கம்.